வாங்கங்க இன்னைக்கு ரொம்ப சுவையா ரொம்ப எளிமையா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. வெண்டைக்காயில இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை இல்லாத அளவுக்கு ரொம்ப குழம்பு ருசியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க குழம்பு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அந்த வளவளப்பு தன்மையும் இல்லாம நமக்கு வெண்டைக்காய் சூப்பரா வெந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பெரிய வெண்டைக்காவா எடுக்காம இந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டைக்காவா தான் எடுப்பேன். பெரிய வெண்டைக்காய் எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை தண்ணியில நல்லா கழுவிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி வெண்டைக்காய் தொடச்சுக்கோங்க. இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா வெண்டைக்காயில சின்ன சின்ன முள்ளு முள்ளா இருக்கும். இந்த மாதிரி நம்ம துடைக்கிறனால அந்த முள்ளு முள்ளா இருக்கிறதும் வந்துடும். அதே டைம் இப்போ நம்ம கழுவிட்டு வந்திருக்கோம்ல அந்த தண்ணி இருக்கும்ல அது வெண்டைக்காய் வதக்கும் போது இன்னுமே வெண்டைக்காய் கொல கொலப்பாக்கிறோம். அதனால அந்த தண்ணியும் நம்ம இப்படி நல்லா தொடச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ எல்லா வெண்டைக்காயும் தொடச்சதுக்கு அப்புறம் வெண்டைக்காய் ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா போட்டாலும் குழம்பு நல்லா இருக்காது. அதனால இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமாவே ஊத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காயவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெண்டைக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க வேண்டியதுதான். இப்படி ஃபர்ஸ்டே எண்ணெயில போட்டு வதக்குறனால அந்த வளவளப்பு தன்மை நமக்கு நல்லாவே போயிடும். நான் சின்ன வெண்டைக்காய் இருக்கிறனால ரொம்ப அந்த பிசு பிசுன்னு வரல. நீங்க இதே பெரிய சைஸ் வெண்டைக்காவை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். நீங்க காலையில வெண்டைக்காய் குழம்பு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க நைட்டே இந்த மாதிரி கட் பண்ணி பேன் காத்துல உலர விட்டீங்க அப்படின்னா இன்னுமே வளவளப்பு தன்மை இல்லாம நம்ம வேகமா வெண்டைக்காய் வதக்கி எடுத்துடலாம். பேன் காத்துல நீங்க உலர வச்சாலும் இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கிக்கோங்க. அப்பதான் உள்ளக்க இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை நமக்கு போயிடும், நல்லாவே போயிடும். இப்ப பாருங்க நமக்கு நல்ல வளவளப்பு தன்மை எதுவுமே இல்லாம வெண்டைக்காய் வதங்கிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுக்கலாம். உப்பு முதைய போட்டீங்க அப்படின்னா ரொம்ப வெண்டைக்காய் தண்ணி கோர்த்துட்டு சொதன்னு ஆயிரும். அதனால நமக்கு நல்லா அந்த வளவளப்பு தன்மை போகவும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க வெண்டைக்காய் கருகாம நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்ப தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். இப்ப குழம்புக்கு ஒரு 75 கிராம் போல சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கலாம். புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரஃபா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. நம்ம இங்க உரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் நைய நரங்க அரைச்சிட்டு வந்துக்கோங்க. மையா அரைக்க கூடாது. இப்ப அரைச்சல் போல தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் நம்ம நைய நரங்க அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த வெங்காயம் தக்காளி அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு பச்சை வாசம் எல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளியோட கலர் எல்லாம் நம்மளுக்கு நல்லா மாறி வரும். பாருங்க நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரவும் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏற்ப. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம்ல தேங்காய் பால் அதை சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய் அரைச்சு ஊத்துனீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா குழம்பு நமக்கு நல்லா கெட்டியா வரும். அதே மாதிரி குழம்பு ருசியாவும் இருக்கும். இப்போ இது இங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த மசாலா வாசம் போற வரை கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா சைடு ஓரங்கள்ல எண்ணெய் வந்திருக்கும் இப்பவே. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி எடுத்து கரைச்சி புளியை ஊத்திக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. புளிக்குழம்பு தண்ணியா வைக்கிறத விட கொஞ்சம் கெட்டியா வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க நமக்கு நல்லா கொதிக்கட்டும். புளி மசாலா எல்லாம் நம்ம சேர்த்த அந்த பச்சை வாசம் போற வரை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம ஊத்தின தண்ணியும் நமக்கு நல்லா பாதியா குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நீங்க ஃபர்ஸ்டே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கோம். அதனால நல்லாவே வெண்டைக்காய் வெந்திருக்கும். நீங்க ஃபர்ஸ்டே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால நமக்கு நல்லா குழம்பு கொஞ்சம் பாதி ரெடி ஆகவும் வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். அதனால குழம்புக்கு உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா ஓரங்கள் எல்லாம் எண்ணெய் கக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம குழம்பு தாளிச்சு விட போயிடலாம். குழம்பு தாளிக்க சின்ன வடச்சட்டி வச்சுக்கலாம். வடச்சட்டி காயும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு பொரிஞ்சு வரவும் புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா வெந்தயம் போடணும். வெந்தயமும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா வர்ற வரை வதக்கிக்கோங்க. இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் இந்த தாளிப்பு குழம்புல ஊத்திர வேண்டியதுதான். அப்படியே தாளிப்பு ஊத்தணும்னா அப்படியே குழம்பே பாக்குறதுக்கு அப்படியே அழகாயிரும். அப்படியே இப்ப எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு பார்க்கும்போதே சாப்பிட்றத தூண்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க. தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இறக்குனீங்கன்னாவே சூப்பரா ஓரங்கள் எல்லாத்துலயும் நல்லா எண்ணெய் கக்கி ரொம்ப அருமையா வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்க நமக்கு மசாலா எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. நமக்கு வெண்டைக்காயுமே
வெந்திருக்கும் வளவளப்பு தன்மை இல்லாமல், அதே நேரத்தில் குலையவும் செஞ்சுருக்காது. அவ்வளோதாங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.